எப்ப பார்த்தாலும் நம்ம ஊர் ஸ்டைல்ல தானே பிரியாணி பண்றோம். இன்னைக்கு நம்ம டிஃபரெண்ட்டா ஹைதராபாடி ஸ்டைல் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் ஒரே வாட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் கடையில. அப்போதைக்கு வீட்ல ட்ரை பண்ணதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அம்மா வீட்ல இருக்கும்போது ஏதாவது புது புது டிஷ்னா ட்ரை பண்ணி பார்த்துருவேன். இங்க ட்ரை பண்ணி பார்த்து அப்புறம் அங்க போய் செய்வேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு சொல்லணும்க்காக சொல்லிட்டு இருப்பாரு எங்க வீட்டுக்காரர்லாம். அதனால இங்கேயே ட்ரை பண்ணி பார்த்துடுறது. பட் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இதுக்கு மெயினானது ஃபர்ஸ்ட் ஆனியன் அந்த மாரி நைஸா அரிஞ்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் பயங்கரமா டேஸ்ட் குடுக்கும் இதுக்கு. என்னென்ன மசாலாலாம் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மால பின் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. என் தங்கச்சிக்கு எங்க அம்மா காலையில மாவு அரைக்க வேலை குடுத்துட்டு போயிட்டாங்க. அத அரைச்சுக்கிட்டு இருந்தால, சரி நான் உட்காந்த கேப்ல எனக்கு சர்பத்லாம் போட்டு குடுத்தாங்க. அந்த அளவுக்கு உங்க தங்கச்சி உங்க மேல பாசமா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு நான் பிரியாணி பண்ண தெரியல. அதனால எங்களுக்கு அவ பண்ணி குடுத்துட்டு இருக்கா. பாஸ்மதி ரைஸ் 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருந்தேன். அத அப்படியே வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அதுல வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இல, அப்புறம் அது கூட லெமன்லாம் ஆட் பண்ணி கரெக்ட்டா ஒரு 1/2 வேக்காடுலயே சாப்பாட்ட வந்து வடிச்சு வச்சுக்கோங்க. இல்லன்னா உடைஞ்சு போயிரும். பிரியாணி சட்டி அடுப்புல எடுத்து வச்சுட்டு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்ல. எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மல் ரைஸ் மாரி தம் போடாம அதுக்கு லேயரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைஸ் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க கொஞ்சம் குழம்பு. அது கூடவே கொஞ்சோண்டு கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்டு திரும்ப 2வது லேயர் அதே மாரி பண்ணிக்க வேண்டியது தான். கடைசியா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு தம்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹைதராபாடி பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் உண்மையிலேயே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி ஒருத்தி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா?